ஹலோ காய்ஸ், நோம்பு கஞ்சியில் வத்தல் எப்படி செய்யறதுன்னு பாருங்க. நோம்பு கஞ்சியில் வந்துட்டு அரிசி மாவு மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு சூடு பண்ணலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ராவாக சீரகம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா சால்ட்டும் மிளகா பொடியும் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்ததுனால சீரகம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறோம். அரிசி மாவு போட்டதுனால கொஞ்சம் திக்காக இருக்கும், அதனால கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடி பிடிக்காம நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அப்பப்போ. ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப திக்காவும் வேண்டாம், இந்த மாதிரி பதம் இருந்தால் ஓகே. கஞ்சி நல்லா ஆறுனதும் எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வேஸ்டியை வந்துட்டு ஈரம் பண்ணிட்டு வத்தல் வந்துட்டு போட ஆரம்பிச்சிட்டோம். போட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வந்துட்டு காய வச்சுருந்தாங்க வெயில்லையே. பாருங்க, ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மாதிரி நல்லா காஞ்சிருச்சு. இப்போது உள்பக்கமாக மடிச்சுட்டு மேலே வந்துட்டு தண்ணி தெளிச்சுக்கலாம், அப்போ தான் நல்லா ஈஸியாக எடுக்க முடியும். பாருங்க, ஈஸியாக வந்துருச்சு. இதை வந்துட்டு நம்ம செப்பரேட்டாக வேற ஒரு கிளாத்தில் அல்லது நியூஸ் பேப்பரில் போட்டு அதை வந்துட்டு 2 நாளுக்கு காய வைக்கணும். நல்லா ட்ரை ஆகணும், கொஞ்சம் அடியில் வந்துட்டு ஈரப்பதம் இருக்குது. எங்கள் மாமியார் எடுக்கும் போது எனக்கும் ஆசையாக இருந்துச்சுங்க எடுக்கிறதுக்கு. நானும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஈஸியாக இருந்தது, எடுக்கவே நல்லா இருந்தது. இது பார்த்தீங்கன்னா 2 டேஸாக நல்லா காஞ்சி நல்லா ட்ரையாக இருக்குது, ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காஞ்சிருக்கு. இதை வந்துட்டு இப்போ எண்ணெயில் பொரிச்சு பார்க்கலாங்க. இப்போ நான் கோல்டு வினர் ஆயில் தான் எடுத்துக்கிறேன் பொரிக்கிறதுக்கு. ஆயில் நல்லா சூடாயிடுச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஒன்று மட்டும் போட்டு பார்க்குறேங்க. ஆயில் நல்லா சூடாகி நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ மற்றதையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நார்மல் வத்தலோட இது ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிருச்சுங்க.
ரொம்ப டேஸ்டாவும் இருந்துச்சு. சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம். நோம்பு கஞ்சி கிடைச்சா கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் செய்யறதுக்கும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. பாருங்க எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. நல்லா கிறிஸ்பியா இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. பை பாய்.